நேத்திக்கு தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் ரொம்ப வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் எல்லாரும் தவறாமல் வாக்களிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதாவது இதுவரையும் வரலாறு காணாத அளவுக்கு வாக்குப்பதிவுன்றது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 84.69% வாக்குகள் தமிழ்நாடு வாங்கியிருக்கு. இதுவரையும் 15 எலெக்ஷனில் இல்லாத வாக்குகள் பெற்றிருக்கு. போன 21 எலெக்ஷனில் நம்ம பெற்ற வாக்குகள்னு பார்த்தீங்கன்னா 71.61% தான் வாக்கு பெற்றிருக்கோம். இப்போ அதை விட 10 மடங்கு அதிகமாகி 84.69% வாக்குகள் பெற்றிருக்கோம். சரி, நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டோட புள்ளியியல் தகவலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன ஒரு புள்ளியியல் அப்படி தானே கேட்குறீங்க? வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களோட எண்ணிக்கை 38. தமிழ்நாட்டில் இருக்க மாநகராட்சியோட எண்ணிக்கை 25. தமிழ்நாட்டில் இருக்க நகராட்சியோட எண்ணிக்கை 148. தமிழ்நாட்டில் இருக்க பேரூராட்சியோட எண்ணிக்கை 490. தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த சட்டமன்ற தொகுதின்னு பார்த்தீங்கன்னா 234. தமிழ்நாட்டில் இருக்க தாலுக்காவோட எண்ணிக்கை 316. தமிழ்நாட்டில் இருக்க ஊராட்சி ஒன்றியங்களோட எண்ணிக்கை 385. கிராமப்புற ஊராட்சி, அதாவது கிராம ஊராட்சிகளுடைய எண்ணிக்கை ஒன்றியங்களோட எண்ணிக்கை 12,524. மக்களவை தொகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 39 மக்களவை தொகுதிகள் இருக்குது. இதுதான் தமிழ்நாட்டுடைய புள்ளியியல் விவரங்கள். இந்த விவரங்கள் இன்னும் பல பேத்துக்கு தெரியாமலே இருக்கலாம். அப்படி தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் யூஸ்ஃபுல்லான தகவல் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.